நஞ்சியர் அனுபவம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நமோ வேதாந்த வேத்யாய ஜெகன்மங்கள ஹேதவே யஸ்யவாகா மிதாசாத பூரிதம் புவனத்ரயம். அடியேன் இப்போ நஞ்சியரை பற்றி விண்ணப்பிக்க போறேன். நஞ்சியருடைய அவதார தினம் பங்குனி உத்திரம். அவருடைய அவதார ஸ்தலம் திருநாராயணபுரம். ராமானுஜருக்கு ரொம்ப வயசாச்சு. அவர் ஒரு நாள் பட்டரை கூட்டு சொல்றார். என்ன சொல்றார்? மேல் நாட்டில் ஸ்ரீ மாதவ வேதாந்தின்ட்டு ஒரு பெரிய அத்வைத்தி வித்வான் இருக்கார். அவரை திருத்தி நம்ம சம்பிரதாயத்துக்கு கூட்டிண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் நாள் போச்சு. பட்டர் ஒரு யாத்திரையை சந்திக்கிறார். அந்த யாத்திரை பட்டர்கிட்ட சொல்றார், மாதவ வேதாந்தி பெரிய வித்வான். அதுக்கு பட்டர் சொல்றார், எனக்கு தேநெடுந்தாண்டகம் தெரியும். அப்படின்னு போய் அந்த வித்வான கிட்ட சொல்லுங்கோ. உடனே அந்த யாத்திரை போய் மாதவ வேதாந்தி கிட்ட சொல்றார், பட்டருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியும், தேநெடுந்தாண்டகமும் தெரியும். உடனே மாதவ வேதாந்திக்கு பட்டரை பார்க்கணும், அவரோட தர்க்கம் பண்ணணும்னு ஆசை வந்துதான். பட்டர் மேற்கோட்டைக்கு போறார். மாதவேஷம் போட்டுண்டு மாதவ வேதாந்தி கிட்ட தானம் வாங்கிக்க போறார். தானம் வாங்கி கட்சி பட்டர் சொல்றார், எனக்கு இந்த தானமெல்லாம் வேண்டாம், எனக்கு தர்க்க பிக்ஷை போடுங்கோ. அப்போ வேதாந்தி கேட்கிறார், நீதான் பட்டரா? பட்டர் ஆமாம்னு சொல்றார். 2 பேரும் 9 நாள் வாதம் பண்ணாளான். வாதம் பண்ணிட்டு 10வது நாள் மாதவ வேதாந்தி பட்டர் சொல்லதுதான் சரின்ட்டு ஒத்துக்கிறேதான். ஸ்ரீ வைஷ்ணவரா ஆயிடுறேதான். பட்டர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். மாதவ வேதாந்திக்கு 2 தர்மபத்தி இருந்தாளாம். ஒரு நாளைக்கு ஒரு வைஷ்ணவர் அவள்கிட்ட சாப்பாடு கேட்கச்சு, அவ கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிடுறாளான். அதுக்கு வேதாந்திக்கு வெறுத்து போச்சு. அவளோட சொத்தை 3 பாகமா பிரிச்சுண்டு 2 பாகத்தை 2 தர்ம பத்னிக்கும் கொடுக்கிறார். சந்நியாசம் வாங்கிண்டு 3வது பாகத்தை எடுத்துண்டு பட்டர்கிட்ட போய் சரணடைஞ்சு 3வது பாகத்தை பட்டர் திருவடியில் சமர்ப்பிக்கிறார். அப்போதான் பட்டர் வந்து நஞ்சியர் வந்தார்னு சொல்றார். அதனாலே தான் அவருக்கு நஞ்சியர்னு திருநாமம் வந்தது. அவர் ஏற்கனவே பெரிய வித்வானாக இருந்ததுனால சீக்கிரமே பட்டர் தேர்ந்து திவ்ய பிரபந்தம் அதோட அர்த்தங்கள் எல்லாம் கத்தின்ட்டு. உடையவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அவர் பட்டர்கிட்ட 9000 படி அப்படின்னு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு சொல்றார். அந்த ஆசை பட்டர் நஞ்சியர்கிட்ட போய் பண்ண சொன்னார். அதனால நஞ்சியர் 9000 படின்னு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார். அவர் கண்ணினும் சிறு தாம்புக்கு சரணாகதி கத்தியத்துக்கு திருப்பாவைக்கு திருவந்தாதிக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் தான் மணவாள மாமுனி உபதேச ரத்தின மாலையில நஞ்சிய சேத வியாக்கியாக 4-2க்கு அப்படின்னு சாதிக்கிறார். அதோட கூட அவர் ஆயுஸ்ல 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். நஞ்சியர் பட்டர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டதுனால நம்மளுக்கு நிறைய விஷய ஞானம் கிடைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு பட்டரோட குமாரத்தி எல்லாம் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்காளாம். நிறைய பூவெல்லாம் பிரிச்சின்றாளாம். தோட்டக்காரர் வந்து நஞ்சியர் கிட்ட போய் சொன்னாராம். அப்போ நஞ்சியர் சொல்றார், இது என்னோட ஆச்சாரியனுக்கு தான் தோட்டமே வளர்க்கிறேன், பெருமாளுக்கு பாக்கி இருந்தா போதும்.
அதனால அவளை ஒன்றுமே சொல்லாதேங்கோ. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நஞ்சியருக்கு பட்டர் மேலே ரொம்ப மரியாதை. ஒரு தடவை பட்டரோட குமாரத்தி நஞ்சியர் கிட்டக்க செருக வேணும்னு கேட்குறாளான். நஞ்சியை தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றார். அதுக்கப்புறம் மடத்துல செருகு கிடைச்சிதாம். அது நஞ்சியை தானே எடுத்துட்டு போய் பட்டர் கிட்ட கொடுக்கறேதான். பட்டர் கேட்கற அது நீயேதான் ஓடி வரணுமா? அதுக்கு நஞ்சியர் சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லி பாவம் பண்ணிட்டேன், அதுக்கோசம்தான் நானே வந்து கொடுக்கிறேன். அப்புறம் பட்டர் ஒரு நாள் நஞ்சியர் மடியில் தூங்கிட்டு கட்சே நஞ்சியர் கொஞ்சம் கூட அசையவே இல்லையாம். அப்போ நஞ்சியருடைய ஆச்சாரிய பக்தி பார்த்துட்டு பட்டர் நஞ்சியருக்கு இன்னொரு தடவை துவய மந்திரம் சொல்லி கொடுக்கிறார். நஞ்சிய நம்பிள்ளை கிட்டக்க அவர் எழுதி வச்ச 9,000 படி வியாக்கியானத்தை கொடுத்தார். நம்பிள்ளை ஆத்த கடந்து போச்சு. அந்த வியாக்கியானத்தை வெள்ளம் அடிச்சுண்டு போயிட்டு. அதனால என்ன பண்ணணும்னு தெரியல. நம்பிள்ளை நஞ்சியிட்ட கேட்ட எல்லா அர்த்தத்தையும் எழுதி திருப்பி கொண்டு நஞ்சியர் கிட்ட கொடுக்கிறார். அப்போ நஞ்சியர் சொல்லிறான், நான் சொன்னதோட ரொம்ப நன்னா இருக்கே. அப்போதான் நஞ்சியர் நம்பிள்ளைக்கு நம்பிள்ளைன்னு பேர் வைக்கிறார். நஞ்சியர் சிஷ்யர்கள் கிட்டேந்து நல்ல விஷயம் வினயத்தோட கேட்டு போயிறான். நஞ்சியருக்கு கடைசி காலம் வந்துடுத்து. அவர் பெருமாள் கிட்டேந்து எனக்கு 2 விஷயம் வேணும்னு கேட்கிறேதான். ஒன்று, நம்பெருமாளுடைய சேவை கவச்சமில்லாமல் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நம்பெருமாள் அதே மாதிரி சேவை கொடுக்கிறேன். 2வது, அவருக்கு தூவிரிய மலருழக்கி பதிகம் பாசுரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேதான். அப்போ வரம் தரும் பெருமாள் அறையர்னு ஒரு அறையர் அந்த பாசுரத்தை சேவிக்கிறேதான். இப்படியே பெருமாளை நடிச்சுண்டு பட்டருடைய திருவடியை நடிச்சுண்டு நஞ்சியர் பரமபதத்துக்கு போறேதான். நம்மெல்லாரும் நஞ்சியட்ட என்ன வேண்டிக்கணும்னு அவரை மாதிரியே நமக்கும் பெருமாள்கிட்டையும் ஆச்சாரியன்ட்டையும் பக்தி வரணும், எப்போவும் கைங்கரியம் பண்ணணும்னு வேண்டிக்கணும். நஞ்சியர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.